என்னப்பா அது எனக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? என்ன சுற்றி ஏன் சுற்றி சுற்றி அடிக்குது இப்படி? நான் எது செஞ்சாலும் ஜெயிக்க முடியல. எப்போ பார்த்தாலும் என்ன சுற்றி ஒரு நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. நான் எப்படி தான் ஜெயிக்கிறது? ஏன் எனக்கு மட்டும் இப்படி விதி விளையாடுது லைஃப்பில் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா இன்னும் நாம் நம்மளோட இன்னர் பர்சனாலிட்டியை சரியாக கட்டமைக்கலைன்னு அர்த்தம். உங்களோட பர்சனாலிட்டியை நீங்கள் உங்களுக்கான செல்ஃப் எஸ்டீம் அதை சரியாக நீங்கள் உருவாக்கியிருந்தீங்கன்னா உங்களோட எமோஷன் கூட யாருமே விளையாட முடியாது. ஸோ எப்படி அதை உருவாக்குறது? ரொம்ப சிம்பிள். உங்களை பற்றின சரியான புரிதல் அப்படின்னா செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணுங்கள். உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஸோ வென் யூ கம் டு நோ யுவர் லிமிட்டேஷன், இதுதான் என்னோடய லிமிட்டேஷன் அப்படின்னு தெரிய வரும்போது ஸோ உங்களால் எதையுமே ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ண முடியும். உங்கள் லிமிட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்க முடியும். அண்ட் லிமிட்டேஷனை ஒர்க் அவுட் பண்ணவும் முடியும். இந்த கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அழகான லைஃப்பை நீங்கள் அமைச்சிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் எமோஷனோட விளையாடுற மற்றவங்க உங்களோட லைஃப்பை அமைப்பாங்க. அவங்க அமைச்சு கொடுக்குற லைஃப் வந்து நல்லா இருக்குமா இல்லை ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குமான்னு நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் உங்கள் கையில் எடுத்துக்கோங்க உங்களோட லைஃபோட ரெஸ்பான்சிபிலிட்டியை. அதுக்கு என்ன செய்யணும்? ஸோ யூ ஹாவ் டு பிகம் அ மாஸ்டரி இன் யுவர் எமோஷன்ஸ். ஸோ உங்களை சுற்றி என்ன நடந்தால் என்ன, அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? எனக்கு வந்து கரெக்டான ஒரு செல்ஃப் எஸ்டீம் இருக்கா இல்லையான்னு ரொம்ப சிம்பிள். உங்களை சுற்றி உங்களுக்கு நடக்கிற விஷயங்களால் நீங்கள் அப்செட் ஆகிறீங்களா? உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களால் நீங்கள் அக்ரிவேட் ஆகிறீங்களா? உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களால் நீங்கள் ரொம்ப சப்மிசிவாக போகிறீங்களா ஒரு பெயினோட? அப்படின்னா இன்னும் ஒரு சரியான புரிதல் வரலன்னு அர்த்தம். உங்கள் பர்சனாலிட்டி பற்றி உங்களுக்கான சரியான புரிதல் இன்னும் வரலன்னு அர்த்தம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டெவலப் த எமோஷனல் மாஸ்டரி இன் யூ, இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் அபவுட் திஸ், உங்களுக்காக நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜாயின் அவர் ஆன்லைன் வெபினார் அண்ட் ஆன்லைன் ஒர்க் ஷாப் நடந்துகிட்ருக்கு. ரெகுலராக போயிட்டுருக்கு, வீக்லி ஒன்ஸ். உங்களுக்கு தேவையான செஷனை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். And if you want to help your friends to shape up their personality, இல்லை அவங்களும் எந்த எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டியோட ரொம்ப அழகாக லைஃப்பை வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். With that note, this is Shakthi signing off. Thank you so much for watching my video. Thanks a lot.